பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மகிமைப்படும் இந்த வருஷமான ஓய்வு நாளிலே இந்த யூடியூப் சேனல் மூலம் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அலங்கார வாசல் தேவாலயத்தின் சார்பாக கர்த்தருடைய கிருபையினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய எல்லா விதமான தேவைகளையும் கர்த்தர் தாமே சந்திக்க தேவன் உதவி செய்வார். எடுத்து வாசிக்கலாம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டின தேவகுமாரன் ஏசாயாவின் புஸ்தகம் 58 அதிகாரம் 11 வசனத்தை ஒரு வாசி கேட்கலாம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகாவரட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவாரு. உன்னை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல ஒற்றாத நீரூற்று போல் இருப்ப. கரங்களை தட்டி எத்தனை பேரு தேவ சமூகத்துல ஹல்லேலூயா வாக்கு தத்தம் கொடுத்த தேவன் வாக்கு மாறும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை பார்க்கிறவர்களே, கேட்கிறவர்களே, மனுஷனுடைய வார்த்தை மாறிடும், ஆண்டவர் மாறாதவர். வானம் உண்டாக கடவுது, உண்டானது. பூமி உண்டாக கடவுது, உண்டானது. நல்லது என்று கண்டார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறவர் விலையேற பெற்ற தேவன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எப்படிதான் நடத்துவாராம்? நித்தமும் உன்னை நடத்தி மகாவரட்சான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. முதல்ல எதை திருப்தி ஆக்குறாரு? ஆத்துமாவை. திருப்தி இல்லாம வாழ முடியாது. திருப்தி இல்லாம என்ன பண்ண முடியாது? வாழ முடியாது. வாழ்க்கையில நம்ம வீடு நிறைய பொண்ணும் பொருளும் பணமும் ஃபுல்லா இருந்தாலும் நம்ம ஆத்துமாவில திருப்தி இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. பணம் படைத்தவங்க எத்தனையோ பேரு திருப்தி இல்லாத வாழ்க்கை வாழுறாங்க. எது திருப்தி? அந்த திருப்தியை யார் தான் தர முடியும்? அந்த சமாதானத்தை யார் தான் தர முடியும்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த ரட்சகராக ஏறெடுத்துக் கொண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது அவருடைய சமாதானத்தையே தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். அவருடைய சமாதானமே தருகிறேன். ஒரு மனுஷனுடைய சமாதானம் இல்ல, அந்த சராசரங்களும் எடுத்து ஆண்டுடைய சமாதானத்தை நான் உனக்கு விட்டு போகிறேன் என்று சொன்ன. உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக. எலும்புகளை ஒரு மனிதனை நல்ல தெம்ப நிக்க வைக்கிறது எதுடானா எலும்பு. எலும்பு என்பது வெளியேற பெற்றது. அந்த எலும்பு என்ன செய்யறாராம்? நிலமுள்ளதாக்குறார். அப்படின்னா அந்த எலும்புக்கு உள்ள இருக்கிறதான அந்த ஊணுக்கள் எல்லாம் உற்பத்தி ஆக்குறார் தேவன். அது எப்படி நடக்கும்டான்னா, அவருடைய பிரசன்னம் நம்மேல் அசையாடும் போது, அவருடைய ரத்தமும் சரீரமும் நமக்குள்ள பாய்ந்துடும் போது எலும்புகளை கர்த்தர் பலப்படுத்துகிறார். கண்ணுக்கு வெளிச்சம் கொடுக்கிறார். திருமுழுக்கு ஞானஸ்தானம் எடுத்த ரத்தத்தின் சரீரத்தையும் வானம் பண்ணுகிற ஒவ்வொருவரும் கடவுளுடைய கருவினால் நீ தள்ளாடாதபடி தேவன் உன்னை தாங்கி பிடிக்கிறார். உன் எலும்புகளின் நிலமுள்ளதா உன்னை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நதி போல உன்னை வாழ வைக்க. வாசிக்கலாம். அதே ஏசாயாவின் புஸ்தகம் 38 அதிகாரம் 5 வசனத்தை ஒரு வாசிக்கலாம். நீ போய் எசேக்கியாவை நோக்கி
உன் தகப்பனாய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றா, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் உனக்கு கூட்டுவேன். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல என் அன்பு தேவ பிள்ளைகளை, கண்ணீர், உன் கண்ணீர் அர்த்தம் உள்ள கண்ணீரா? உன் கண்ணீருக்கு பதில் கிடைக்குமா? நீ விடுகிற கண்ணீர் உண்மையான கண்ணீரா? இங்கே எசேக்கியா தேவனுடைய கிருபைனாலே நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுவது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்ட, உன் கண்ணீரை கண்ட. என்னடா, ஒரு மரண செய்தி இவரை தேடி வருது. இவர் எப்படி இருக்கிறாருன்னா, வியாதிப்பட்டு கிடக்கிறாரு. வியாதி, இவருக்கு வியாதி ஆகி போச்சு. வியாதினா எப்படிப்பட்ட வியாதின்னா, மருத்துவர்களால தேக்க முடியாத வியாதி. இவருடைய சரீரம் எப்படி இருக்குன்னா, அப்படியே வெடிக்குது, உடம்பெல்லாம் வெடிக்குது, அப்படியே வெடிச்சு போச்சு. இந்த சரீரம் எப்படி வெடிச்சு போச்சு? எப்போ சரீரம் வெடிக்கும்? செத்த நாய் நாளாயிடுச்சுன்னா என்ன ஆகும்? வெடிக்கும். சதைகள் கெட்டு போனா வெடிக்கும். வெடிச்ச என்ன ஆகும்? சரீரம், சரீரம் கொடுக்கிற நாத்தத்தை நம்மளால தாங்க முடியாது. ஆனா இந்த சரீரத்தை நம்ம எப்படியெல்லாம் பாதுகாக்கிறோம் தெரியுமா? அலங்கரிக்கிறோம் தெரியுமா? சிலரெல்லாம் பார்த்தா அப்படியே சட்டை எல்லாம் கழட்டி போட்டுட்டு சந்தனமா பூசின்னு இருப்பான், ஜவ்வாதா அடிச்சுன்னு இருப்பான், மறி கொழுந்து அடிப்பான், இன்னும் எத்தனையோ வித நறுமணங்களை போட்டு பூசுவான். இன்னும் பாத்தீங்கன்னா எங்கெங்கயோ போயிட்டு அப்படியே ஆயில் மசாஜ் பண்ணுவான். ஆயில் மசாஜ் கேரளால போவார், ஆயில் மசாஜ் பண்ண ஒரு கூட்டங்குது, இந்த மசாஜ் பண்ண ஒரு கூட்டங்குது. ஆண்டவருடைய பிள்ளைகளை, எங்கெங்கயோ போய் உன் சரீரத்தை மசாஜ் பண்ணிக்கிறியா? அந்த சரீரம் வெடிக்கக்கூடிய சரீரம், அந்த சரீரம் நாற்றம் எடுக்கிற சரீரம். ஆண்டவருடைய கிருபை. சரீரத்தை கொள்ளுகிற மனுஷனுக்கு பயப்படுறத காட்டிலும் உன் ஆத்மாவை கொள்ளுகிற ஆண்டவருக்கே பயந்திருப்பாயா என்று வேதத்துல வாசிக்கிறோம். இங்க என்ன நடக்குது? எசேக்கியாவுக்கு வியாதி. இந்த வியாதியின் கொடுமைனால நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் இவர் என்னென்னவோ பண்ணி பார்க்கிறாரு, எதையோ செஞ்சு பார்க்கிறாரு, ஒன்னும் சுகம் கிடைக்கும். இப்ப போய் சொல்றாரு, தீர்க்கதரிசி ஏசாயா மூலம் சொல்றாரு, நீ என்ன பண்ண? எசேக்கியாவிட்ட போயிட்டு செய்தி சொல்லு. கர்த்தருடைய கிருபை, நீ என்ன பண்ண போற? சாவ போற. வியாதி உனக்கு சுகம் கிடைக்காதான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ எதையோ தேடுற, ஆண்டவரை தேட மாட்டேன்ற. மாத்திரை மேல நம்பிக்கையா இருக்கிற. மாத்திரை உன் பக்கத்துல, பெட்டு பக்கத்திலே ஒரு டப்பா புள்ள மாத்திரை. மாத்திரை நம்புறியா தவிர ஆண்டவரை நம்புறது இல்லை. திரும்பும் போதெல்லாம் மாத்திரை மாத்திரை மாத்திரை. மத்தியானம் 3-4 மாத்திரை, சாயந்தரமா 9-9:30 மாத்திரை, நைட்டுக்கு ஒரு 13 மாத்திரை. மாத்திரை நம்புற, டப்பா 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 டப்பாவா மாத்திரை நம்புற. நீ மாத்திரை எடுத்தாளா? மாத்திரைக்கு உனக்கு சம்பந்தம் இருக்குதா? யோசிச்சு பாரு. மாத்திரைக்கு உனக்கு சம்பந்தம் இருக்குதா? இது உனக்கு அவ்வளோ விசுவாசம் உள்ள புள்ள, நீ ஜெபிக்கிற புள்ள, நீ மாத்திரைன்னாவே செட் ஆகாது. இப்போ காசு பணம் அதிகமாயிட்டதுனால ஜபம் குறைஞ்சு போச்சு, மாத்திரை அதிகமாயி போச்சு. கரங்களை தட்டி கத்த நாமத்தை அல்லேலூயா அல்லேலூயா. காசு அதிகமாகறதுனால ஜபம் குறைஞ்சு போச்சு. மசாஜ் சென்டரை தேடி போற, மாத்திரையை தேடி போற, எதையோ.
உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விழுகிறனும் ஆணை அந்த ஆசனாகி ஒவ்வொரு போல பூமியில ஒருவரில் என்று சொல்லி அண்டச்சராச்சரம் படைத்த ஆண்டவர் சொன்னாரு. அவர் சரீரமெல்லாம் வியாதி. மாத்திரை சாப்பிட்டாரா? நீ மாத்திரை சாப்பிடுறது நான் தப்பு சொல்லல, அதையே நீ லைனா எடுத்துக்காத. நீ மாத்திரை சாப்பிட 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 உன் சரீரங்கள் உள்ள அவயங்கள் எல்லாம் கெட்டு போகும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ சாவு போற, எங்கங்க என்னென்ன கொடுத்திருக்கிற, யார் யாருக்கு எவ்வளவு செஞ்சிருக்கிற, நீ எவ்வளவு வாங்கியிருக்கிற, எவ்வளவு கொடுத்திருக்கிற, யார் பேர்ல என்ன கொடுத்துக்கிற, பினாமி மேல எல்லாம் யார் யார் மேல பினாமி சொத்து எழுதி வச்சுக்கிற, எங்கெங்க ஏமாத்தின, எங்கெங்க பச்சு வச்சுக்கிற, எங்கெங்க எல்லாத்தையும் சொல்றாரு. எழுதியான் வெய்யின்றார் ஆண்டவர். போய் சேர போற, கஷ்டப்பட்ட காசு, கஷ்டப்பட்டது, செய்ய வேண்டியதெல்லாம் செய்ய, எழுத வேண்டியதெல்லாம் எழுது, உயிலெல்லாம் எழுதிடு. போய் சேர்ந்த பிறப்புறம் உங்கன்னா பார்த்து எல்லாம் சண்டை போட போறாங்க. அண்ணன் தம்பிக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிரு, பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிரு, எழுத வேண்டியதெல்லாம் எழுதிடு, சொத்தெல்லாம் பிரிச்சு குத்துருன்னு சொல்றாரு. இந்த செய்தி கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைய, உனக்கு கடைசி நாள்ல கூட உனக்கு என்னடான்னா தான் பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது கூட உனக்கு மனசு இருக்காது. உசுறு போயின்னு இருக்கும். அப்படியே எழுத வேண்டியது எழுதணும் இல்ல, கொடுக்க வேண்டியது கொடுக்கணும் இல்ல, கொடுக்காது எழுதாது. ஆண்டுடைய பரிசுத்த நாம மகிமைப்படும்படி சில வீட்டுல பாத்தீங்கன்னா மருமக வந்துட்டு இருப்பாங்க, கல்யாணம் பண்ணி ஒரே பிள்ளையா இருக்கும். மாமியாரு வயசு ஆகி போன்றா இருக்கும், நடக்க முடியாது. அப்ப கூட அந்த குடும்ப பொறுப்பா மருமக கிட்ட கொடுக்காது, சாவி அப்படியே இடுப்புலயே சொறி வச்சுன்னு இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதா என்ன செய்யணும்? ஞானமா நடந்துக்கணும். கர்த்தருடைய கிருபை, மகளுடைய குணங்களை அறிந்து கர்த்தருடைய கிருபைனால ஞானமா நடந்துக்கணும் சொல்றாரு. அப்போ ரொம்ப துக்கமாயி போச்சு. வாசிங்க 38:3 ஒருவர் வாசிங்க. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமா நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தரலும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். இல்லையா? என்ன செய்யறாரு? இந்த செய்தி கேட்ட உடனே ஊழியக்கார சண்டை போடல. நீ எல்லாம் ஒரு ஊழியக்காரனா? வியாதியில கெடுக்கிற நல்ல வார்த்தை சொல்லி நல்ல ஜெபம் பண்ணி விசுவாச ஜெபம் பண்ணி என்ன தேத்துவ ஆற்றுவன்னு பார்த்தா செத்து போவன்னு சொல்லி சொல்றியன்னு திருப்பி கேட்டாரா? இல்ல, அவர் சொன்னாரு, சொல்றாரு. அன்பு தேவ பிள்ளைகளை, ஆனா இவர் என்ன செய்யறாரு? இந்த வியாதி நேரத்துல ஜெபம் பண்றார். எப்படி ஜெபிக்கிறாரு? சத்தம் போட்டு ஜெபிக்கிறார். யோசிச்சு பாருங்க. அப்படி சொல்லும் போது உடம்பெல்லாம் வெடிப்பா இருக்குது. எவ்வளவு பெயின் இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. உடம்பெல்லாம் வெடிப்பு, ரத்தமும் அது ஒரு மாதிரியான தண்ணீரும் வடிச்சுக்கினே இருக்குது சரீரத்துல. அத்திப்பட அடைய என்ன பண்றாங்க? அதை பக்குவமா ஆட்டி அதை கொஞ்சம் அடை மாதிரி தட்டி 10 போட்டு வச்சிருக்கிறாங்க உடம்பு ஃபுல்லா. பைபிள் நீங்க வாசிச்சு பாருங்க. கத்தி அழற சாவர செய்தி யாருக்காவது கிடைக்குமா? ஆனா உன் சாவை மாத்தணும்னா, நீ வாழணும்னா, நீ ஜெபிச்சா உன் சூழ்நிலையை மாத்துகிற தேவன். கரங்களை தட்டி எத்தனை பேர் தேவ சமூகத்துல ஜெபிக்கிற ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கணும்? அது எந்த காரியமா இருந்தாலும் நீ உண்மையா ஜெபிச்சா உன் ஜெபத்துக்கு தேவன் ஜெயம் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். கர்த்தருடைய கிருபையினால அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையமான உத்தமமா நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தல் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும்
யா சாவர வயசா, என்னையா பாவம் செய்த, தீமை செய்தனா, நன்மைதானே செய்த ஆண்டவரே. அழறாரு அழறாரு. என்னன்னு ஜெபம் பண்ணி உண்மையான கண்ணீர் விட்டு, உண்மையா ஜெபம் பண்ணி உண்மையா கண்ணீர் விட்டு தேவனுக்கு நேரா நீ முழங்கால் படியிட்டோ இல்ல படுத்தோ அமர்ந்தோ உன் சூழ்நிலைக்கு ஏற்றபடி ஜெபிக்கும் போது உன் ஜெபத்தை கேட்டு ஜெயமாக்க கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இப்போ கர்த்தர் தான் என்ன செய்ற, ஜெபம் கேட்டு வாசிங்க 38:5 வாசித்து பாருங்க. நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனா இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷத்தை உனக்கு இலவசமா தரேன். போ. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. சாவ போறவருக்கு செய்தி, அந்த ஜபத்துக்கு அந்த கண்ணீருக்கு 15 வருஷம் அவருக்கு பிரைஸ் கொடுத்தார் ஆண்டவர். 15 வருஷம் ஜீவகாலத்தை கொடுத்தார். இன்னைக்கு எத்தனை பேர் ஜெபம் பண்ண மாட்டேன்றாங்க, எத்தனை பேர் அழுது தேவனிடத்துல மண்டிட்டு போராட மாட்டேன்றாங்க, எங்கெங்கயோ மனுஷனுக்கு முன்னாடி அழறாங்க, எங்கெங்கயோ போய் எதுக்கு முன்னாடி அழறாங்க. பலன் கிடைக்காது, பலன் கிடைக்காது. உன் கண்ணீரை பார்க்கிற உயிர் உள்ள தேவன் ஒருவர் இயேசு. அவர் மரித்து இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் அழற. தேவ பிள்ளைகளே, 15 வருஷத்தை கர்த்தர் கொடுத்தார். ஒருவேளை இந்த செய்தி கேட்கிற தேவ பிள்ளைய படிச்சுட்டு வந்த டாக்டர் சொன்னதை நம்பி வேதனை படுறியா? புக்கை படிச்சுட்டு டாக்டர் சொன்னதை நம்பி நீ வேதனை படுறியா? இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பேன்னு உனக்கு சொல்லிட்டாங்களா? நீ ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளை தானே, ஆண்டவருடைய சாட்சியை கேட்ட பிள்ளை தானே, நீ ஜெபிக்கிற பிள்ளை தானே. உன் ஆயுசை பெருக்க செய்வது உன் கையில தான் இருக்கு. ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. ஆண்டவர் சொன்னதை நம்பி 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 ஜெபம் பண்ணு. மனுஷன் சொன்னதை கர்த்தருடைய கிருபையால ஒரு பக்கம் தூக்கி போட்டு ஜெபம் பண்ணு, கண்ணீர் விடு. கர்த்தர் உன் கண்ணீரை காண்கிறவராக இருக்கிறார், உன் ஜெபத்துக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். என் தேவனுடைய மகா பெரிய கிருபையால், என் தேவ பிள்ளையில ஆண்டவருடைய கிருபையால் மரித்து 3 நாள் அடக்கம் பண்ணப்பட்ட லாசருவை கர்த்தர் கல்லறையிலிருந்து உயிரோடு எழுப்ப செய்த தேவ சரீரங்கள் அழுகி கிடந்த நிலைமையிலும் தேவனுடைய வல்லமை புறப்பட்டு லாசருவே வெளியே வா என்ற போது அவன் சரீரம் வெளியே வந்தது. டாக்டர் சொன்னதை நம்பி போராடி கண்ணீர் வெடிக்கிறீங்க. உன் கண்ணீரை காண்கிறது, உன் கண்ணீரை காண்கிறது. வாசிக்கலாம் தேவ பிள்ளைகளே. இப்போ ஏசாயா 38:1 வாசித்து பாருங்க. அந்த நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவான அப்பொழுது ஆமோத்தின் குமாரனாகிய ஏசா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்துல வந்து அவனை நோக்கி, நீ உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. என்ன சொன்ன? எசேக்கியா கர்த்தருடைய கிருபையால் வியாதிப்பட்டு இருக்கிற இடத்துல வந்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்ற, உன் காரியம் வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ணு. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. தேவனுடைய கிருபையால ஒருத்தர் சாவர சூழ்நிலை அப்படி ரொம்ப வலிச்சுன்னு இருக்குது, உயிர் ஊசலாடுது. அப்போ எல்லாம் சொல்லிடுவாங்க, ஏம்பா சொல்லிட்டு ஆளுங்களுக்கு எல்லாம் சொல்லுங்கப்பா, இவங்க பொண்ணு வெளியூர்ல இருக்குது, இவங்க பையன் வெளியூர்ல இருக்கிறான், சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடுப்பா. மேலதாரத்தை சொல்லிடுங்க, பூக்காருக்கு சொல்லிடுங்க, வான வேடிக்கை சொல்லிடுங்க, எல்லாத்தையும் சொல்லிடுங்க, ஆயத்தப்படுத்துங்கப்பா. அது ஆள் தான்பா முன்ன ஒழுங்குபடுத்து, ஒழுங்குபடுத்து. மார்த்தாள் மரியாள், லாசரு கல்லறையில் வைக்கப்பட்டிருக்கிறார். செய்தி கேட்டு ஆண்டவர் வராரு. வந்த உடனே
மரியாள் ஓடி வந்து அழறாங்க. ஐயா, நீ மாத்திரம் இங்க இருந்திருந்தா என் சகோதரன் மடிச்சு. அவரு அழுதார். பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி சில காரியங்களை ஒழுங்குபடுத்தி இது அவ்வளவுதான் அப்படின்னு மனுஷன் முடிவெடுக்கலாம். அது முடிவில்லை. நீ உண்மையான ஜெபம் ஜெபிச்சா உன் வாழ்க்கையே மாறும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உன் குடும்ப சூழ்நிலை மாறும். அவன் மனுஷன் யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி கவலை இல்லை. உன் ஜெபத்துக்கு அவ்வளோ வெளியேறப்பட்டதான கணம் இருக்குது. கர்த்தருடைய தேவன் எசேக்கியாவின் ஜெபத்தை கேட்டார். வாசித்து பாருங்க. கர்த்தருக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம். தேவனுடைய கிருபையால ஆவியானுடைய மகிமை நம்மோட அசைவாடுவதாக. ஒன்னு வாசித்து பாருங்க. என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மகா பெரிய கிருபை. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் உன்னையும் என்னையும் ஆற்றுகிறவர், தேற்றுகிறவர். மனுஷன் உன்னை தூற்றுகிறவன், துன்பப்படுத்துகிறவன். நீ பழகுறவங்க அநேகர் கடவுளுடைய மகாபரி கிருபைனால உன்னை காய்மறியாதான் பார்ப்பாங்க, காய்மறியாதான் நேசிப்பாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி, அவர் ஆற்றுகிறவர், உன்னை தேற்றுகிறவர், உன்னை உயர்த்துகிறவர், உன்னை ஆசீர்வதிக்கிறவர், உன் கண்ணீரை காண்கிறவர். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, அப்போ நம்மேல விழுந்த கடமை என்னன்னா, மனுஷங்க சொல்றத நம்பி 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 பின்மாற்றமா சாவை தேடி ஓடுவதை காட்டிலும் பரிசுத்தமுள்ள பஞ்சாங்கமாகிய வேதாகமத்தை நீ நேசித்து அதன்படி செய்யும் போதுதான் ஆசீர்வாதம். தேவ பிள்ளைகளை, மனுஷன் எதை நம்புறான்? பணத்தை நம்புறான். சிலர் அநேகர் சொல்ற காரியத்தை நம்புறான். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் ரூபாய் மாச சம்பளக்காரு. எவ்வளவு? 6 லட்சம் ரூபாய் மாச சம்பளக்காரு. ஒரு 15ஆம் தேதி 14ஆம் தேதி அழுவாரு, என் போன்ல அழுவாரு. என்னடான்னா, அந்த 5 லட்சம் ரூபாய் பத்தலையும் அவருக்கு. என்னவா 5 லட்சம் என்ன பண்ணல? பத்தல. நம்மெல்லாம் எந்த செவுத்துல போய் முட்டிக்கினாரு யோசிச்சு பாருங்க. 5 லட்சம் ரூபாய் பத்தல. 14ஆம் தேதி போன் பண்ணி கத்துறாரு, இன்னும் இந்த இஎம்ஐ கட்டல, அந்த இஎம்ஐ கட்டல, இதை கட்டல, அதை கட்டல, இதை கட்டல. நாங்கெல்லாம் எங்கயா போய் சொல்றது? கடவுளுடைய கிருபைனால வானத்தை பார்த்திருக்கிறோம். என் ஜனங்கள் எல்லாம் கர்த்தருடைய கிருபைனால கொஞ்சமா வாங்கி மாதமெல்லாம் நடத்துறாங்களோ அவங்க எல்லாம் எங்க போய் சொல்லுவாங்க? 5 லட்சம் சம்பாதிக்கிறார். 14ஆம் தேதியே பத்தல. கர்த்தருடைய கிருபை. அப்ப பாத்துக்க, அவர் ஆண்டவரை எப்படி நம்புறாரு? ஆண்டவரை நம்புறியா? பணத்தை நம்புறியா? தேவ கிருபைனால தேவனுடைய பிள்ளைகளை என்ன போல எத்தனையோ ஊழியக்காரங்க அவரையே பார்த்த. எப்பொழுது விடியும் ஜாமக்காரன் காத்திருக்கிறது போல அவரையே நோக்கி பார்க்கிறோம். ஐயா, ஆண்டவரே எங்களை ஆற்றுங்க ஐயா, தேற்றுங்க ஐயா. என் அன்பு தேவ பிள்ளை, ஜெபம் இல்லாதது கூரை இல்லாத வீடு போல. ஒரு மனிதன் ஜெபிக்கல, தேவனை தேடல, ஆண்டவரை நம்பல, ஆண்டவரை விட்டு பின்மாறி போயிட்டான், ஆண்டவரை விட்டு பின்மாறி போறா அப்படின்னு சொன்னா
வாழ்க்கையிலே கஷ்டங்களும் கண்ணீரும் நம்மை தொடர்ந்து வரும். தேவனை தேடும் போது, தேவனுடைய கிருபையால் ஜெபிக்கும் போது சகலமும் பின்மாறி போகும். கர்த்தருடைய கிருபை. என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். ஆற்றுவதற்காக தேற்றுவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வாக்குகளில் விலையேற பெற்ற ஒரு வார்த்தை, வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கிற மக்களே நீங்கள் எல்லோரும் என்ன வாருங்கள், நானும் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். அவர் வார்த்தை அநேகர் நம்புறாங்களா? ஒரு அம்மாவை நான் பார்க்கிறேன், பென்ஷன் வாங்குறாங்க, ஒரு 30,000 ரூபாய் பென்ஷன் வாங்குறாங்க. பார்த்தா 4 அடுக்கு டப்பா, 4 அடுக்கு டப்பா, நல்ல நல்ல ஒரு 2 அடி நீட்டு, 1 அடி அகலம், 4 அடுக்கு டப்பா. 4 அடுக்கு டப்பாலையும் ஃபுல்லா மாத்திரை, 4 அடுக்கு டப்பால ஃபுல்லா மாத்திரை. ஒரு வேலைக்கு இந்த மாத்திரை, ஒரு வேலைக்கு இந்த மாத்திரை. ஐயா, மாத்திரைக்கு மட்டும் மாசம் 25,000 ஆகுது ஐயா, மாத்திரைக்கு மட்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, மாத்திரைக்கு மட்டும் எவ்வளவா? அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆவியானுடைய மகாபெரிய கிருபையினால மாத்திரைக்கு மட்டும் எவ்வளவா? 20,000. அவன் ஜோம் பண்ணுவாங்களா? யோசிப்பர் ஜோம் பண்றாங்களா? மாத்திரை நம்புறாங்களா? மாத்திரை தப்பு இல்லை, ஏதோ ஒரு வேலைக்கு நீ எடுத்துக்க. சோறு மாதிரி மாத்திரையை சாப்பிடாது, அது ஒரு பிசினஸ் ஆயிடுச்சு. இப்ப எல்லாம் கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா, பிசினஸ் ஆயிடுச்சு இப்போ கடவுளுடைய கிருபையினால. வாசிங்க அன்பு தேவ பிள்ளைகளே, யோபு சரித்திரம், யோபுவின் புஸ்தகம், கடவுளுடைய கிருபை 3ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக் கொள்ளலாம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, யோபு எழுதின சரித்திர புத்தகம் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை ஒரு வாசிச்சு பாருங்க. எனக்கு சுகமில்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டு. யார் சொல்றது? யோபையா சொல்றாரு, எனக்கு சுகம் இல்லை. இளைப்பாறுதலும் இல்லை. இளைப்பாறுதலுக்கும் சுகத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, இது வெயில் காலமா இருக்குது, பயங்கரமான வெயில் அடிக்குது. உச்சி வெயில்ல யோசிச்சு பாருங்க, ஏதோ ஒரு காரியத்துக்காக நடந்து போறோம், போனா உடம்பெல்லாம் அப்படியே டயர்ட் ஆயிடுச்சு, ஒதுங்கிறதுக்கு நிழல் இல்லை. போறோம் 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 போறோம், மூச்சு வாங்குது, தண்ணி தாகம், உடம்பெல்லாம் வேத்து போது, என்ன செய்யுதுன்னு தெரியல, அப்படியே தள்ளாடுற சூழ்நிலை. அப்படியே பார்க்க போனா போய் போக போக அப்படியே கொஞ்சம் பார்த்தா தூரத்துல ஒரு மரம் தெரியுது. அங்க போயிட்டு உட்கார்ந்த உடனே பெருமூச்சு விடுவோம். அப்பா, ஒரு இளைப்பாறு. அல்லேலூயா, ஒரு இலை. ஆனா யோபையாவுக்கு அந்த இளைப்பாறுதலுடைய கர்த்தருடைய பிள்ளை, ஒரு பக்தன் இப்படி ஆய் சொல்லு, புயல் காற்று வீசினாலோ
புயல் காற்று வீசினாலும் இடியும் மின்னல் மலையானாலும் கதி கலங்கி போவேனோ என் இயேசுவே. கதி கலங்கி போவேனோ என் இயேசுவே. புயல் காற்று வீசினாலும் இடியும் மின்னல் மலையானாலும் கதி கலங்கி போவேனோ என் இயேசுவே. 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 ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. புயல் காற்று வீசினாலும் இடியும் மின்னல் மலையானாலும் புயல் காற்று வீசினாலும் இடியும் மின்னல் மலையானாலும் கதி கலங்கி போவேனோ என் இயேசுவே. 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 தெய்வத்துடைய பிள்ளைகளை சுகமில்லை, இளைப்பாறுதலும் இல்லை. ஆனா தேவனை விட்டு தூரம் போனாரா? சுகம் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை. ஆனா ஜெபம் பண்றார். என்ன வந்தாலும் ஆண்டவரே என்னை கொண்டு போட்டாலும் உண்மையில நம்பிக்கையா இருப்பேன். என் தேவனை ஜெபிக்கிறார். ஐயா, முட்டையின் வெள்ளக்கருள சோயின்றோ, சேரில்லாத இடத்துல கோரப்புல் ஓங்கி வளருமோ, சட்ட நாய்க்கும் தெல்லு பூச்சுக்கும் சமமா இருக்கிற எம் மேலவும் கோபம் பற்றி இருவதுக்கு நான் எம்மாத்திர ஆண்டவரே. சுகமில்லை, இளைப்பாறுதல். உன் விண்ணப்பத்தை கேட்ட, உன் கண்ணீரை கண்ண, இது உன் நாட்களோட 15 வருஷத்தை கூட்டுவன்னு சொல்லி ஜபத்தை கேட்டு ஆசீர்வாதத்தை ஜீவனையும் புதுப்பித்த தேவன் சொல்லுகிற வாக்குத்தத்த வார்த்தை. வாசித்து பாருங்க. யோபு 4ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வரை. நாங்கள் உம்முடனே பேச துணிந்தால கோபப்படுவீரோ, ஆனாலும் பேசாமல் அடக்கிக் கொள்ளத்தக்கவன் யார்? இதோ நீ அநேகருக்கு புத்தி சொல்லி இழைத்த கைகளை இளையப்படுத்தினீர். விழுகிறவனுடைய வார்த்தையினால நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால பலப்படுத்தினீ. இப்பொழுதோ துன்பம் உமக்கு நேரிட்டபடினால் நீ கோபப்படுகிற, அது உம்மை தொட்டதினால் கலங்குகிற. அல்லேலூயா. செய்தி கேட்கிற கர்த்தருடைய பிள்ளை, நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளை, ஊழியம் செய்கிற பிள்ளை, தெரு ஊழியம் செய்கிற பிள்ளை, கர்த்தருடைய கிருபைனால சிறு கூட்டம், பெருக்கூட்டம், உபாச கூட்டம், கன்வென்ஷனு, டிராக்ஸ் ஊழியம், மருத்துவமனை ஊழியம், கைப்பிரிவு ஊழியம், ரேடியோ ஊழியம், டிவி ஊழியம், தாய்மார் ஊழியம், சகோதர ஊழியம், சகோதர ஊழியம், சிறுபிள்ளை ஊழியங்க, தொண்டு நிறுவனங்க, அநாத ஆசிரமங்க, முதியோர் இல்லங்க, கர்த்தருடைய கிருபைனால மிஷனரி ஊழியங்கள் எல்லாம் செய்யற பிள்ளை நீ. இப்போ உனக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே தள்ளாடுற. மத்தவங்களை திடப்படுத்தின நீ, மத்தவங்களை பலப்படுத்தின நீ, மத்தவங்களுக்கு சுவிசேஷம் சொன்ன நீ, மற்றவங்களுக்கு ஆண்டவர் பற்றி சொன்னவர் நீ, ஆண்டவர் இப்படி, ஆண்டவர் அப்படி, ஆண்டவர் இவ்வளவு அற்புதம் செய்யறாரு, ஆண்டவர் என் வாழ்க்கையில இப்படி செய்த அப்படி செய்ய சொன்ன நீ, இப்போ ஒரு காரியம் நடந்த போது இப்போ நீ என்ன பண்ற? கோவப்படுற. எப்படி கோவப்படுற? பிள்ளைகளை, இதோ நீ அநேகருக்கு புத்தி சொன்ன. யாருக்கு? எவ்வளவு பேருக்கு புத்தி சொல்ற. ஆண்டவர் கிட்ட வா. ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார். ஆண்டவர் கடனில் இருந்து மாத்துறாரு. ஆண்டவர் பெரிய காரியம் செய்யறாருன்னு சொல்லி கர்த்தருடைய கிருபையை சாட்சி சொன்ன.
ஆனா உனக்கு ஒரு பிரச்சனை வந்த போது ஓடி போறிய ஏன்? அல்லேலூயா. துன்பம் வந்த உடனே, துயரம் வந்த உடனே தேவனை வேற மாறி பார்க்கிறோம். கர்த்தருடைய கிருபை. தேவ பிள்ளைகளை, விழுகிறவன உம்முடைய வார்த்தைகளினால நிற்க பண்ணி, சாவ போறவன கூட நீ வார்த்தையை சொன்ன, ஆண்டோடைய வார்த்தையை கரங்களை தட்டி தேவ சமூகத்துல செத்து போகிறவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்ததுன்னு சொன்னேன். அவன் சாவல கூட அவனை விடுதலை ஆக்கணும். நீ உனக்குன்னு ஒரு சம்பவம் வந்த உடனே அப்படி பலன் இல்லாம போய் அப்படி தள்ளாடுறிய. அல்லேலூயா. ஏன்? உனக்கு ஒரு போராட்டம் வந்தது அதனாலயா? இல்ல 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 இல்ல. கர்த்தருடைய பிள்ளைய, தேவனுடைய பிள்ளைய, வேதம் சொல்லுகிறது, இப்பொழுதோ துன்பம் உனக்கு நேரிட்டபடினால் நீ கோபப்படுற. உண்மையா? அது தொட்டதுனால கலங்கற. அல்லேலூயா. தொடரத்துக்கு கர்த்தருடைய கிருபைனால அவர் சித்தம் இல்லாம உன் வாழ்க்கையில ஒன்றும் நடக்காது. உன் தலையில் இருக்கிற ஒரு முடி உதிரணும்னா கூட தேவனுடைய மகா பெரிய கிருபைனால. இப்ப என்னடன்னா சும்மா கொஞ்சம் பாக்குறாரு, நீ விசுவாசத்துல வளர்ந்துக்கிறியா வளரலையா பார்க்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பலவீனம் கொடுத்து பார்க்கலாம், என்ன பண்ற பார்க்கலாம், நீ உறுதியா இருக்கிறியா இல்லையா பார்க்கலாம், நெக்கிறியா நிலைக்கிறியா, ஓடுறியா குதிக்கிறியா, ஆடுறியா துள்றியா, உன் ஜபம் எப்படி இருக்குது, உன் விசுவாசம் எப்படி இருக்குது பார்க்கலாம். கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. ஒரு பிரச்சனை வந்தா தானங்க நீ யாருன்னு வெளியே தெரியும். தங்கத்தை வருஷி பார்த்தா தானே அது தங்கமா பித்தளையான்னு தெரியும். கொஞ்சம் அப்படி இது பண்ண உடனே மனுஷன் இன்னைக்கு வேற மாதிரி போயிடு. அல்லேலூயா. ஒருத்தர் சொல்லுகிறாரு, ப்ரோ நாங்க வேற மாதிரி ப்ரோ அப்படின்னாரு. இப்ப அவர் வேற மாதிரி தான் போயிட்டாரு, வேற மாதிரியா போயிட்டாரு அவர் ப்ரோ. நான் யாரையும் குற்றப்படுத்துறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ப்ரோ சொன்னாரு, அவர் பரவா போட்டாரு. இப்ப பரோட்டா அடிக்கிற மாஸ்டர் ப்ரோ பரவா ஆயிட்டாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை செய்யறதா மனுஷ மகிமை பண்ணன்னு ஆராதனை செய்யாத, ஆண்டவரை மகிமை பண்ணன்னு ஆராதனை செய்ய. உன் மேல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குதுன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்டால மனுஷனை நீ மகிமைப்படுத்தணும்னு நினைச்சு வாசிக்காத, ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாசி. கர்த்தர் உன் பேரை பெருமைப்படுத்த தேவன் வல்லவரா இருக்கிறார். என்பது தேவ பிள்ளைகளை, நீ ஜெபித்தாலும் துதித்தாலும் கொடுத்தாலும் தான தரும் பண்ணாலும் ஒரு வேளை ஆகாரம் கொடுத்தாலும் உன் உள்ளம் மகிமைப்படுறதுக்கு அல்ல, அவர் நாமம் மகிமைப்பட முடியாது செய்யும் போதுதான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவர். தேவனுக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டா. கடைசியா வாசித்து நம்ம கடந்து போகலாம். சங்கீத புஸ்தகம் 34 சங்கீதத்திலே சங்கீதக்காரர் தாவீது பக்தர் இப்படியாய் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, சங்கீத புஸ்தகம் 34 அதிகாரம் 6 வசனத்தை வாசிக்கலாம். நல்லா கேளுங்க தேவ பிள்ளைகளை. இந்த ஏழை கூப்பிட்டேன், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கரங்களை தட்டி எத்தனை பேர் தேவ சமூகத்தில் அல்லேலூயா. இந்த ஏழை கூப்பிட்டேன். 34 சங்கீதத்தில் எழுதுறாரு. அவர் ஏழையா? ஆண்டவரும் அவரும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அவர் ஏழை தானே. இந்த ஏழை கூப்பிட்டேன், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கணுகளுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தாரா. முழங்கால் படியிடுவோம் தேவ பிள்ளைகள். இடுக்கண்களில் இருந்து விடுதலையாக்குற தேவன் கர்த்தருடைய கிருபைனா. எசேக்கியாவின் கண்ணீரை கர்த்தர் கேட்டு அவனுடைய கண்ணீருக்கு விடுதலை கொடுத்து ஆண்டவர் 15 வருஷத்தை அவர் கூட்டி கொடுத்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, ஆண்டுடைய மகா பெரிய கிருபை யோபு சரித்திர புத்தகத்துல வாசித்தது போல ஒருவேளை உனக்கு வந்த இந்த சின்ன பிரச்சனைனால நீ கூனி குறுகி தேவனை விட்டு தூரம் போக பொல்லாத ஆனவன் உன் இருதயத்தை ஏவுகிறானா? ஆம் என் அன்பு மகளே,
என் அன்பு மகனே, ஊழியம் செய்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஊழியம் செய்கிற கர்த்தருடைய மகளே, அநேகரை உன் வாயின் வார்த்தையினால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கொண்டு தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினது உன்னுடைய வார்த்தை. என் அன்பு கர்த்தருடைய மகளே, நீ ஜெபிக்கும் போது அநேகர் மரணத்திலிருந்து விடுதலையாகி என் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த திருமலுக்கு ஞானத்தான் எடுத்த அந்த குடும்பம் வாழ்வதற்கு காரணமாயிருந்த நீ, உனக்கு ஒரு போராட்டம் பிரச்சனை வரும்போது ஏன் தள்ளாடி தடுமாறி கூடி குறுகிறார்? ஒருவர் இருக்கிறார். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். ஓ ராபாலாதாரானா, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்தே, இரவும் பகலும் என்னை நினைத்தே, இதுவரை படத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதாவினி ஒரு அபாலாதாரா. தேவ பிள்ளையே, எதை நம்பி இருக்கிற, எதை மேல நம்பிக்கை வச்சிருக்கிற? உன்னை உண்டாக்குனவரும் உன்னை உருவாக்குனவருமான கர்த்தர் சொல்லுகிறார். உன் கண்ணீரை களிப்பாக மாற்றுகிற தேவன் சொல்லுகிறார். உன் விசுவாச ஜெபம் ஏறெடு, விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் உன்னை ஒப்பு கொடுக்கிற பாலா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதாவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீர், எப்படிதான் நன்றி சொல்வே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீர், எப்படிதான் நன்றி சொல்வே. நன்றி நன்றி, ஆமே 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 ஆமே, கோடி கோடி நன்றி. 15 வயசத்தை தேவன் கூட்டி கொடுத்தாரு, 15 வருஷத்தை கர்த்தர் கூட்டி கொடுக்கிறார். உன் வியாதியை சுகமாக்குறவர், பெற்றுக்கோ. உன் வியாதியை சுகமாக்குறவர். ஓ எழுந்து நட. கர்த்தருடாராபானா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி. பரிசுத்த ஆவியான வல்லமையின் தேவன் நன்றி நன்றி, பல கோடி நன்றி, கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவர். எதுவும் எங்களை பிரிக்க முடியாதபடி கரம் எங்களோடு இருந்து நடத்த. அலங்கார வாசல் தேவாலயத்தை ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த சேனலை பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒரு துக்கம் சந்தோஷமா மாற. துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்து. இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் சிவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். யாவரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை, செய்த சகல உபகாரங்களும் மறந்து. ஆமென் ஆமென் ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யைக்கு இன்று சதா காலங்கள் அடியோடி சொல்லுவான். கர்த்தர் விளையாடும் கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. யாருக்கும் சோத்திரம். கர்த்தர் நம்ம நடத்துவார். ஒருவருக்கு ஒரு வார்த்தை